வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது SRVTWIZ தமிழ் சேனல். நான் SRVTWIZ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 3080 Tiயோட மைனிங் பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விண்டோஸ்லையும் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்திருக்கோம், அதே மாதிரி ஹை ஓஎஸ்லையும் நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஸோ 3080 பாக்ஸ் வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த வேரியண்ட் தான் MSIயோட வென்டோஸ் 3080 Ti. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா OC எடிஷன். ஸோ இந்த கார்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு LHR கார்டு. ஸோ இந்த கார்டில் வந்து பர்டிகுலராக மைன் பண்ண முடியுமா அப்படிங்கிறது நிறைய பேரோட டவுட்டாக இருந்துகிட்ருக்கு. அதே மாதிரி 3080 Tiயில் வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் வந்து மைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து சில ஹேக்ஸ் மூலமாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எத்திரியமில் 70 to 80% கிட்ட வந்து நம்மளால் வேல்யூஸ் வந்து எடுக்க முடியுது, அதாவது அந்த ப்ராஃபிட்ஸ் வந்து எடுக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் 3080 வந்து பார்த்திங்கன்னா 3080 Ti வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து MSIயோட கார்டுனால ஹீட் சிங்ஸ் எல்லாமே வந்து பெட்டராக தான் நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து OC எடிஷனால் பெர்ஃபார்மன்ஸும் ஆப்வியஸாக பெட்டராக தான் இருக்கும். ஸோ 3080 Ti வந்து பார்த்திங்கன்னா 3090க்கு முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு கார்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 12 GB VRAM நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கார்டை வச்சு மைனிங் பண்ணும்போது என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அது எல்லாமே நம்ம வந்து இந்த வீடியோவில் சொல்லுவோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் ஃபியூச்சரில் போகிற வீடியோஸ்க்குலாம் உங்களுக்கும் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ 30 சீரிஸ் கார்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலே வரப்போகுது எல்லாமே வந்து LHR கார்டாக தான் வரும் அப்படின்னு NVIDIA தரப்பில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ 3060 Ti மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் LHR கார்டு முன்னாடி வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து எல்லா TI கார்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா LHRல தான் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி 3080 Tiயிலும் LHR கார்டு தான். ஸோ LHRல வந்து பார்த்திங்கன்னா மைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது வந்து ஒன்லி ஃபார் எத்தீரியம் அப்படின்னு வந்து ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஹேக் மூலமாக நம்ம வந்து எத்தீரியமும் மைன் பண்ணி அதில் வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் எப்படி எடுக்கிறதும் நம்ம வந்து இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து விண்டோஸ்லேருந்து மைனிங் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ நம்ம யூஸ் பண்ண காயின்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எத்தீரியம் யூஸ் பண்ணியிருக்கோம், ரேவன் காயின் அண்ட் ERGO காயின் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. பிகாஸ் இதுதான் வந்து நிறைய பேர் கேட்குறது, இதோட வேல்யூஸ் தான் நிறைய பேர் கேட்கறதுனால. எத்தீரியமில் பார்த்தீங்கன்னா சில ஹேக்ஸ் மூலமாக தான் நம்மளுக்கு வந்து அந்த ஃபுல் ஹேஷ் ரேட், அதாவது மேக்ஸிமம் ஹேஷ் ரேட் நம்மளால் வர வைக்க முடியும். இல்லை அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் ஹேஷ் ரேட் வராது. 50 அந்த ரேஞ்ச் தான் வந்து உங்களுக்கு ஹேஷ் ரேட்ஸ் வந்து கொடுக்கும். 50 to 60 அந்த ரேஞ்ச் தான் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து NB மைனரில் தான் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ NB மைனர் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி அந்த மைனரில் தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மைன் பண்ணியிருக்கோம். ஸோ மைன் பண்ணி வேல்யூஸ் எடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரேவன் அண்ட் ERGO பார்த்துட்டு எத்தீரியம்க்கு அதுக்கப்புறமா கடைசியாக பார்ப்போம் நம்ம. ஸோ ரேவன் காயினில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஹேஷ் ரேட் வந்து 54 மெஹாஷஸ் வந்து கிடச்சிருக்கு. அதே மாதிரி பவர் கன்சப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 350 வாட். ஸோ ரொம்ப வந்து ஹையான ஒரு பவர் கன்சப்ஷன். பட் ரேவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே பவர் கன்சப்ஷன் வந்து ஹையாக தான் இருக்கும். அதே மாதிரி நம்மளோட கோர் கிளாக் வந்து பார்த்திங்கன்னா 125 மெகாஹெர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வச்சுருக்கோம். அதே மாதிரி வந்து மெமரி கிளாக் வந்து பார்த்திங்கன்னா 950 மெகாஹெர்ட்ஸ் வந்து வச்சுருக்கோம். ஸோ ரேவன் காயின் நீங்கள் வந்து மைன் பண்ணுறது வந்து ஒன் ஆஃப் த ப்ராஃபிட்டபிள் காயின் கரண்ட்லி இருக்குது, அதாவது எத்தீரியம் கருத்துது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிறைய பேர் மைன் பண்ணுறதுனால தான் இதுவும் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணோம். நல்ல வேல்யூஸ் தான், அதாவது அதோட ப்ரைஸுக்கு ஒரு ஜஸ்டிஸ் பண்ணுற மாதிரியான ஒரு வேல்யூ தான் நான் சொல்லணும். ERGOவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 265 மெகாஹெர்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பவர் கன்சப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து 233 வாட் தான் வந்து பவர் கன்சியூம் ஆயிருக்கு. அதே மாதிரி மெமரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ளஸ் 1200 மெகாஹெர்ட்ஸில் வச்சுருக்கோம். கோர் கிளாக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆஃப்டர் பர்னர் யூஸ் பண்ணி லாக் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அது வந்து 1695 வந்து வச்சுருக்கோம். ஸோ கண்டிப்பாக ஒரு ஹை கோர் தான் நம்மளுக்கு வந்து இங்கே வச்சுருக்கோம். பட் ஸ்டில் இந்த ERGO மைன் பண்ணோம் அப்படின்னா அதோட ஓவர் கிளாக் நம்ம வச்சு தான் ஆகணும். ஸோ இந்த ஓவர் கிளாக் செட்டிங்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து வர ஒரு ஹேஷ் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 265.1 மெஹாஷஸ் வந்து விண்டோஸில் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ நம்ம எல்லாமே வந்து NB மைனரில் தான் வந்து பண்ணியிருக்கோம். எத்தீரியம் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து NB மைனரில் வந்து சில பல கமெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா NB மைனரோட பேட் ஃபைலை எடிட் பண்ணணும். ஸோ அந்த பேட் ஃபைலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட ரிக் நேமுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா -LHR போட்டு ஸ்பேஸ் 100 நம்ம வந்து போடணும். ஸோ இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா LHR கார்டுக்குலாம் அது டியூன் பண்ணிக்கும். ஸோ 0.5 வேல்யூவாக டியூன் பண்ணி உங்களுக்கு கொஞ்சம் டைமில் வந்து ஃபுல் மேக்ஸிமம் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ வந்து நம்மளுக்கு வந்து புஷ் பண்ணிவிடும். ஸோ அது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆஃப்டர் பர்னர் யூஸ் பண்ணும்போது ஓவர் கிளாக் பண்ணும்போது உங்களோட கர்வ் எடிட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கோரை வந்து லாக் பண்ணணும், கோர் கிளாக்கை வந்து லாக் பண்ணி வைக்கணும். ஸோ ஹைவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் இதில் வந்து இல்லாததுனால நீங்கள் வந்து கர்வ் எடிட்டர் யூஸ் பண்ணி அதில் வந்து கோர் லாக் பண்ணணும். ஸோ லாக் பண்ணுறது மூலமாக உங்களால் வந்து எத்தீரியம்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த 80% வந்து உங்களால் எடுக்க முடியும். இந்த கார்டோட 80% வந்து உங்களால் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்மளோட கோர் கிளாக் வந்து பார்த்திங்கன்னா 1440 வந்து வச்சுருக்கோம். அதே மாதிரி வந்து மெமரி கிளாக் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ளஸ் 1200 மெகாஹெர்ட்ஸில் வந்து வச்சுருக்கோம். பவர் கன்சப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 295 வாட் கிட்ட அப்ராக்சிமேட்டாக நம்மளுக்கு வந்து கன்சியூம் ஆயிருக்கு. பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து அவ்வளோவா ஸ்டேபிளாக இல்லை, எங்களுக்கும் வந்து அவ்வளோ டைம் இல்லைங்க, அதனால் நாங்கள் வந்து ஃபுல்லாக வந்து இன்டெப்டாக டெஸ்ட் பண்ணல. பட் எங்களுக்கு கிடைச்ச ஹேஷ் ரேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 80லேருந்து 84 மெஹாஷஸ் வந்து கிடச்சிது. ஸோ கொஞ்சம் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருந்துச்சு அது அடிக்கடி. பட் இன்னும் நீங்கள் வந்து ஃபைன் டியூன் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களால் கண்டிப்பாக வந்து அந்த ஃபுல் 84-85 மெஹாஷஸ் கிட்ட உங்களால் கண்டிப்பாக அந்த கார்டை வந்து புஷ் பண்ண முடியும் தாராளமாக. ஸோ நாங்கள் யூஸ் பண்ண NB மைனரோட வெர்ஷன் வந்து
பார்த்தீங்கன்னா 39.5. ஸோ லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து ஓல்டு வெர்ஷன் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்கிரேட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அப்போ தான் உங்களால் எல்ஹெச்ஆர் கார்டு யூஸ் பண்ணி மைன் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் நம்ம வந்து ஹைவ் ஓஎஸில் மைனிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ ஹைவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து நிறையா அப்டேட் வந்து தானாகவே வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த அப்டேட்ஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா மைனிங் வந்து விண்டோஸில் பண்ணுறதோட ஹைவில் பண்ணுறது இன்னும் மச் ஈஸியராக இருந்துச்சு எங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ரேவன், எர்கோ, அதுக்கப்புறம் எத்தீரியம் நம்ம வந்து பார்த்துருவோம். ரேவன் காயினில் வந்து பார்த்தோம்போது நம்மளுக்கு வந்து ஹேஷேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 52.26 மெஹேஷஸ் வந்து இதில் கிடச்சிருக்கு. ஸோ அதில் வந்து 54 to 55 கிடச்சிருக்கு. நம்மளுக்கு வந்து ஹைவில் வந்து பார்த்தீங்கன்னா 52 மெஹேஷஸ் வந்து கிடச்சிருக்கு. பட் நம்ம யூஸ் பண்ண மைனர்னு பார்த்தீங்கன்னா டீரெக்ஸ் மைனர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பவர் கன்சப்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 325 வாட் தான் வந்து பவர் கன்சப்ஷன் ஆயிருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 வாட், விண்டோஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 25 வாட் அதிகமாக வந்து பவர் கன்சப்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து 2 மெஹேஷஸ் அவ்வளோ ஒரு பெரிய வேல்யூவாக ஒன்றும் தெரியலை நம்மளுக்கு. கோர் வந்து பார்த்தீங்கன்னா +100 இருக்குது. அதே மாதிரி வந்து மெமரி வந்து பார்த்தீங்கன்னா +1600 நம்ம வந்து வச்சுருக்கோம். ஸோ இந்த ஒரு ரேவன் காயின் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் மோர் ஆர் லெஸ் விண்டோஸ்லையும் சரி ஹைவ்லையும் சரி சிமிலராக தான் வருது. பட் ஜென்ரலாக வந்து நீங்கள் ஹைவ் ஒன் கன்சிடர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸோட கொஞ்சம் வேல்யூஸ் வந்து கம்மியாக தான் வரும். அது வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு விஷயம் தான். பிகாஸ் ஹைவ் யூஸ் பண்ணுறதுனால சில அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. எர்கோ காயினில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹேஷ் ரேட் வந்து 267.9 மெஹேஷஸ் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ விண்டோஸோட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கிடச்சிருக்கு. அதே மாதிரி பவர் கன்சப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 260 வாட் பவர் கன்சியூம் பண்ணியிருக்கு. பட் பவர் கன்சப்ஷனும் விண்டோஸோட இங்கே வந்து அதிகமாக வந்து கன்சியூம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கோர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1650 இருக்குது. அதே மாதிரி மெமரி வந்து பார்த்தீங்கன்னா 2400 நம்மளுக்கு வந்து வச்சுருக்கோம். பவர் லிமிட் 280 வாட்டில் நம்ம வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எத்தீரியமுக்கு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த கர்வ் எடிட்டரில் கோரை வந்து லாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. பட் ஹைவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஷன் இன்பில்ட்டாகவே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த கார்டை போட்டு நீங்கள் வந்து கோர் வோல்டேஜ் செட் பண்ணும் போதே கோர் கிளாக் வந்து செட் பண்ணும் போதே அதுவே வந்து உங்களுக்கு கேட்கும் கோர் கிளாக் லாக் பண்ணுறதா அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. அப்டேட் அதாவது லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ஹைவ் நீங்கள் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயம் வந்து நடக்கும். நாங்கள் வந்து ஹைவ் யூஸில் யூஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா லால் மைனர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஹேஷ் ரேட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 84.5 மெஹேஷஸ் வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த வந்து ஒரு ஹைவில் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதே மாதிரி இதோட பவர் லிமிட் வந்து 290 வாட் நம்மளுக்கு வந்து கன்சியூம் பண்ணுது நம்மளுக்கு பவர். கோர் வந்து பார்த்திங்கன்னா 1250 லாக் ஆகிருக்கு. அதே மாதிரி மெமரி வந்து பார்த்திங்கன்னா 2400 மெஹாஹெர்ட்ஸில் வந்து நம்மளுக்கு இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எத்தீரியம் வந்து விண்டோஸில் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருந்துச்சு ஹைவை கன்சிடர் பண்ணும்போது. பிகாஸ் வந்து இன்னும் ஹைவில் வந்து இன்னும் கொஞ்சம் அவங்க வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இன்னும் சில பல அப்டேட்ஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹைவ் ஓஎஸ்லேயும் வந்து எத்தீரியம் மைனிங் வந்து ஸ்டேபிள் ஆகிடும் அந்த டிஐ கார்ட்ஸுக்காக. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 85 மெஹேஷஸ் கிட்ட நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நவ் கம்ஸ் த ப்ராஃபிட்டபிலிட்டி. ஸோ ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது எத்தீரியமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக உங்களால் ஒரு நாளைக்கு வந்து $5 வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி எடுக்க முடியும் அப்படின்னு பார்க்கலாம் இந்த கார்டை வச்சு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரேவன் காயினுக்கு வந்து நம்மளுக்கு வந்து $4.2 கிடைக்கும். அதே மாதிரி எர்கோ காயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா $3.1 வந்து கிடைக்கும். ஸோ எத்தீரியமில் நம்மளுக்கு மெஹேஷஸ் வந்து பார்த்திங்கன்னா 85 மெஹேஷஸ். ஸோ 85 மெஹேஷஸ்க்கு $5 நம்மளுக்கு வந்து ரேவனில் வந்து பார்த்திங்கன்னா 52.26 மெஹேஷஸ் கிடைக்கும். ஸோ இதுக்கு வந்து $4.2. அதே மாதிரி எர்கோவில் வந்து பார்த்திங்கன்னா 267.9 மெஹேஷஸ் கிடைக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து $3.3 வந்து கிடைக்கும். ஸோ இந்த எல்லா வேல்யூஸும் வந்து பார்த்திங்கன்னா 12/10/2021 நாங்கள் வந்து டெஸ்ட் பண்ணது. ஸோ நீங்கள் வீடியோஸ் எப்போ ரிலீஸ் ஆகும்போது பார்க்குறீங்கன்னா அந்த அன்றைக்கி என்ன எத்தீரியம் ப்ரைஸோ அந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்ம 12/10 பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த வேல்யூஸ் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் வர வந்து பார்த்திங்கன்னா இந்த 38 Ti வந்து இன்னும் ஸ்டேபிளான ஒரு கார்டாக வந்துட்டு இருந்துகிட்டே இருக்கும். அதுவும் எத்தீரியமுக்கு. பட் ரேவன், எர்கோ அந்த மாதிரி அதர் காயின்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இது வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு கார்டு தான். ஃபியூச்சரில் எத்தீரியம் 2.0 வந்து வருது அப்படின்னு நிறைய பேர் வந்து பயந்துட்டு இருக்காங்க. பட் எத்தீரியம் 2.0 வரும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எத்தீரியம் மைன் பண்ண முடியாது. பட் அதர் காயின்ஸான ஆல்ட் காயின்ஸ் மாதிரி ரேவன் காயின்ஸ், எர்கோ காயின்ஸ் அந்த மாதிரி நிறைய காயின்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து தாராளமாக மைன் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் நினைவில் வச்சு தான் இந்த மாதிரி கார்ட்ஸ் வந்து அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் எத்தீரியமில் மட்டும் உங்களுக்கு வந்து லோ ஹேஷ் ரேட் வருது, அதர் காயின்ஸில் வந்து வரலை அப்படிங்கிறதுனால. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா கேமர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி விடுவாங்க. இன் கேஸ் ஃபியூச்சரில் வந்து எத்தீரியம் 2.0 வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ரேவன் காயின், எர்கோ காயின் இல்லை வந்து நம்மளுக்கு வந்து
இது ஆக்டோபஸ் காயின் இருக்குது, அந்த மாதிரி அதர் காயின்ஸ் வந்து அவங்க வந்து மைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்டு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு கார்டாக இருக்கும். ஸோ வாங்குறதும் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சர் ப்ரூஃபான ஒரு விஷயம் தான் இந்த கார்டு வாங்குறது. ஸோ எத்தீரியம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வேறு ஒரு காயின்ஸ் மைன் பண்ணுறதுக்கும் ஒரு நல்ல கார்டாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக தான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கார்டு வந்து நான் வந்து பார்க்குறேன். ஸோ நீங்கள் வந்து யாராவது மைனிங் ரிக் வந்து வேணும், உங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தரணும், இல்லை வந்து ஜிபியூஸ் வேணும், ஜிபியூஸ் அவைலபிள் எங்கேயும் எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து வாங்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். மைனிங் ரிக், பிசி பில்ஸ் எதாக இருந்தாலும் சரி நம்ம வந்து உங்களுக்கு தாராளமாக பில்ட் பண்ணி தரலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம். ஸோ உங்களோட டவுட்ஸ் எல்லாமே வந்து கிளியர் பண்ணப்படும். ஸோ வேறு ஏதாவது ஒரு விஷயம் இல்லை வந்து இதை பற்றின ஏதாவது தாட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.